ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல் கூடவே இன்னைக்கான புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனும் நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய செப்டம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷன், அது கூடவே புதிய இஓ பதவியேற்றதுக்கு அப்புறமா திருமலையில என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காரு, இது வரைக்கும் நேத்தும் ஒரு சில இடங்கள்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கும் ஒரு சில ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். என்னென்ன விஷயங்களை புதுசா மாத்த போறாங்க, அதாவது ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள்ல என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாமே கண்டுபிடிச்சு என்னென்ன கரெக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல திருமலை தரிசனத்துக்கு தேவையான புக்கிங்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம டீட்டெயிலா கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நிறைய பேருக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பாக்குற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஓபன் ஆன தர்ஷன் டிக்கெட் அண்ட் நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டோட முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். மேபி செப்டம்பர்ல உங்களுக்கு இந்த டிக்கெட்லாம் புக் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா புதுசா புக் பண்றவங்களுக்கும் சரி, ஏற்கனவே பண்றவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில ஆர்ஜிதா சேவா டிக்கெட்டோட புக்கிங் ஓபன் பண்ணியிருந்தாங்க 10 மணிக்கு. இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா டைரக்டா திருமலைக்கு போயிட்டு அந்த சேவாவை அட்டன் பண்ணிட்டு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா நீங்க மூலவர் தர்ஷன் பார்க்கலாம். சப்போஸ் எங்களால அந்த சேவா டைமுக்கு போக முடியலன்னா தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னா தாராளமா அலோவ் பண்ணுவாங்க. நீங்க தர்ஷன் மட்டும் கூட பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் ஓபன் பண்ணியிருந்தாங்க. காலையில நம்ம சேனல்ல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருப்பேன். இந்த வர்ச்சுவல் சேவால சேவா மட்டும் எப்படி புக் பண்றது, எப்படி நீங்க ஈஸியா கன்ஃபார்மான டிக்கெட் பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா நமக்கு சேவா முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். காலையில நான் பண்ணி வச்சனால மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகும்போது 2 நிமிஷத்துலயே நம்மளால ஈஸியா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடிஞ்சது. அதுவும் முதல் சனிக்கிழமைகளையும் 2வது சனிக்கிழமை, அதாவது புரட்டாசி சனிக்கிழமைகள்ல டிக்கெட் கிடைச்சிச்சு. இதுல நீங்க வர்ச்சுவல் சேவால கல்யாணோற்சவ சேவா எதுவும் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரசாதம் 32 கவுண்டர் நம்பர் 32ல நம்ம வாங்கிக்கலாம். 32 அதே மாதிரி 3ஆம் நம்பர் கவுண்டர்ல உங்களுக்கான அப்பர் கிளாத் கொடுப்பாங்க, இல்லைன்னா 1 பீஸ் ஆஃப் பிளவுஸ் பீஸ் கொடுப்பாங்க இந்த கல்யாணோற்சவ சேவா புக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு. ஸோ இதை எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வர்ச்சுவல் சேவால என்ன அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே சேவா தான். ஸோ சேவா பாருங்க 2ஆம் தேதி கூட ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. காலையில பண்ணும்போது நமக்கு 24ஆம் தேதியிலேருந்தே எல்லா சேவாவும் அவைலபிள் இருந்தது. மத்தியானம் டிக்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க நிறைய சேவாஸ் புக் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம மத்தியானம் ஒரு 2 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சேவா பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பனிங் அப்டேட் மட்டும் கொடுத்துட்டாங்க. அதனால எப்பயுமே வர்ச்சுவல் சேவாவுக்கு நம்ம காலையில டைம்லயே சேவா பண்ணிக்கிறது பெஸ்டான ஆப்ஷன். இப்போ டிக்கெட் கல்யாணோற்சவத்துல அவைலபிள் இருக்கான்னு பாக்குறதுக்கு இந்த கிளிக்கியரை கிளிக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு சாட்டர்டே அதாவது புரட்டாசி முதல் சனிக்கிழமையும் 2வது சனிக்கிழமையும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. அதே போல சண்டேஸ்ல 1ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் ஃபுல் ஆயிடுச்சு. மீதி டேட்ஸ்ல டிக்கெட் நைட் ஸ்லாட்ல ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க இந்த நாட்கள் தவிர இதுல காட்டக்கூடிய நாட்கள்ல போற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்கன்னா கல்யாணோற்சவத்துல 2 பேத்துக்கு புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதியில இருந்து அவைலபிலிட்டி காட்டும். ஸோ மற்ற சேவா நம்ம பண்ண போறோம்னா 2ஆம் தேதியெல்லாம் பாருங்க சேவாவே இல்லை, 4ஆம் தேதி தான் இருக்கு. அப்ப 4ஆம் தேதி அப்படின்னும் போது 5ஆம் தேதிக்கு மேல இருக்க டேட்டு தான் உங்களுக்கு தர்ஷனத்துக்கு காட்டும். இப்போ அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு கிளிக்கியர் கொடுத்து பாருங்க. சனிக்கிழமைகள் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. 7ஆம் தேதி டிக்கெட்ஸ் ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கு நைட் ஸ்லாட்டு. மற்ற நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் டிக்கெட்ஸ் இருக்கு. இப்போ நைட் ஸ்லாட்டு தான் இருக்கு, நாங்க மத்தியானமே போய் பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஸ்லாட்டை பார்க்காம டிக்கெட் கன்ஃபார்மா வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. இதுலயும் அதே மாதிரி தான் முதல் 2வது சனிக்கிழமைகள் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆனதுலேருந்தே அந்த டேட்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆச்சு. இதுலயும் அதே மாதிரி தான் சண்டேஸ் ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கு. ஊஞ்சல் சேவால ஸோ ஊஞ்சல் சேவா தான் லாஸ்ட் ஒன். ஊஞ்சல் சேவால உங்களுக்கு சாட்டர்டேஸ்ல ஒரு சாட்டர்டே மட்டும் அவைலபிள் இருக்கு. சண்டேஸ்ல 15ஆம் தேதி தவிர மீதி 3 சண்டேஸ் அவைலபிள் இருக்கு. இது 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் அவைலபிள் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 300 ரூபா டிக்கெட் கிடைக்கலன்னா உடனே செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது 300 ரூபா இது 500 ரூபானால ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த டிக்கெட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட். ஏன்னா எரர் இருக்காது, கன்ஃபார்மான டிக்கெட் கிடைச்சிரும். 300 ரூபா டிக்கெட்டும் கிடைக்கும், சில டைம் எரர் வரும், சில டைம் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்மளால பண்ண முடியாம போயிடும். அதுக்காக தான் இதுதான் வர்ச்சுவல் சேவாவோட இப்போதைக்கு அப்டேட்டா இருக்கு.
அதுக்கு அடுத்தது நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய தர்ஷன் டிக்கெட் பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நாளைக்கு 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு செப்டம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட்ல உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல அங்க பிரதர்ஷனம் வந்து இருக்காது. இல்ல கிளிக்கேர் கொடுத்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். வெள்ளிக்கிழமைகள்ல அங்க பிரதர்ஷனம் இருக்காது. அதுல 6, 13, 20, 27ஆம் தேதி இந்த தேதியில போற மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. மீதி நாட்களுக்கு உங்களுக்கு ஓபன் வந்து பண்ணுவாங்க. இதுல 21, 28 எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணணும். எல்லா டேட்ஸ்க்குமே நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை பண்ணதான் கிடைக்கும். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலயே இந்த டிக்கெட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டா பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்கும். டீடைல்ஸ் எல்லாம் கிளிப்போர்ட் மெத்தட்ல சேவ் பண்ணிக்கிங்க. இல்ல அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஃபாஸ்டா பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேர் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு நபருக்கு புக் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த புக்கிங் வந்து ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் 10,500 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட் காலையில 11 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து மத்தியானம் வந்து 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சுக்கான கோட்டா வந்து ஓபன் ஆகும். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட். ஸோ இதுல ரீசன்ட் டேஸ்ல வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா காலையில 10 மணிக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு, அதே மாதிரி நேர்ல போனா இந்த டிக்கெட் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. நம்மளோட டெலிகிராம் குரூப்லயுமே நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி கேட்டாங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து முழுக்க முழுக்க ஃபேக்குங்க. ஃபேக்குன்னு சொல்றதை விட அந்த சிஸ்டம் இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த சிஸ்டம் இப்ப வந்து மாத்தினது அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு ஆகஸ்ட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. செப்டம்பருக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகுது. மத்தியானம் 3 மணிக்கு தான் தரிசனத்துக்கான டைம். உங்களுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணாதான் அந்த என்ட்ரி வழியா அலோவ் பண்ணுவாங்க. நேர்ல போயிட்டுலாம் வாங்க முடியாது. இதுல சீனியர் சிட்டிசன்னா 65 வயசுக்கு மேல இருக்கணும். அந்த சீனியர் சிட்டிசனோட கூட போறாங்க, அவங்க ஸ்போஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 50 பிளஸ் இருக்கணும். வைஃப் இல்லைன்னு போது அவங்க பையனோ இல்ல பொண்ணோ கூட்டிட்டு போகலாம். சில டைம் அலோவ் பண்றாங்க, சில டைம் அலோவ் பண்றது இல்ல. உங்களுக்கு பேர பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு 12 வயசுக்கு கீழே இருக்குன்னா தாராளமா நீங்க கூட்டிட்டு போகலாம், அலோவ் பண்ணுவாங்க. இதுவே வந்து மாற்றுத்திறனாளிகள், கண் தெரியாம, கண் பார்வை குறைபாடு, பேச முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, இந்த மாதிரி என்ன நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் இந்த கேட்டகரிக்கு கீழே பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்ககிட்ட மாற்றுத்திறனாளிக்கான ஐடி கார்டு வந்து இருக்கணும். அது இருந்துச்சுன்னா தான் நீங்க வந்து பண்ண முடியும். இதுல வந்து உங்களுக்கு பிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட டிசபிலிட்டி அந்த பெர்சன்டேஜுக்கு மேல இருக்கணும். இப்போ டிஃப்ரெண்ட் ஏபிள்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டிசபிலிட்டிக்கான பெர்சன்டேஜ் வந்து 20 இல்லைன்னா 20க்கு மேல இருக்கணும். ஸோ அந்த ஊனத்தின் தன்மை வந்து 20% அதுக்கு மேல இருக்கணும். உங்களோட கார்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. கூட போறவங்க இதுலயும் ஸ்பௌஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் வயசு கம்மியானவங்க, கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாங்கன்னா கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி அந்த மாதிரி யாராவது ஹெல்ப் கூப்பிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா அம்மா அப்பா கூப்பிட்டு போகலாம். அம்மா அப்பா 2 பேரையும் கூப்பிட்டு போக முடியாது, யாராவது ஒருத்தங்களை. ஸோ கூட ஒரு அட்டண்டன்ட் தான் கூப்பிட்டு போக முடியும். அவங்களுக்கு இதுலேயே தான் நீங்கள் சேர்த்து புக் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. அதே மாதிரி தான் மெடிக்கல் கேசஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்க, டயாலிசிஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை பெரிய அளவில் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். புக்கிங் வீடியோ ஆல்ரெடி இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதுதான் நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டோட முக்கியமான தகவல். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தது ரீசெண்டா வந்து புதிய இஓ திருமலையில பதவியேற்றதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு போயிட்டு. ஏன்னா சிஎம் வந்து பதவியேற்று முதல் நாள் வந்து திருப்பதிக்கு வந்தப்போ அங்க வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அன்னப்பிரசாதமாகட்டும், திருமலை இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு சிஎம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இஓ வந்ததுக்கு அப்புறம் அந்த எல்லா விஷயத்தையும் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இப்போ வந்து ரீசெண்டா நமக்கு ஸ்ரீவாரிமெட்டு வழியா இருந்த அந்த நடைபாதை திவ்ய தரிசன டிக்கெட்டை நேத்துல இருந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமெட்டுல டோக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நடந்து போயிட்டு 1200வது படியில ஸ்கேன் பண்ணிட்டு போனாதான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. பஸ்லயோ கார்லயோ அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு வேலிட் கிடையாது. மற்ற இடங்கள்ல வாங்குற டிக்கெட் எப்பயும் போலதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த விஷயத்த சொன்னாரு, திரும்ப ரீஸ்டார்ட் வந்து ஒரே நாள்ல பண்ணிட்டாங்க. அது மாதிரி மற்ற விஷயங்களும் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போலதான் அன்னப்பிரசாதத்தோட தரமெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்றது நிறைய பக்தர்கள் போய் சாப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் கரெக்ஷன் பண்ணணும்ன்றது சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து திருமலையில கொடுக்கக்கூடிய பிரசாதமான லட்டு வந்து முன்ன இருந்த குவாலிட்டியில இல்ல, லட்டோட குவாலிட்டி வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி தொடர்ச்சியா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயே சொல்லியிருந்தாங்க.
நிறைய பேர் முன்ன இருந்த ஈயோ கிட்டையும் கால் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஈயோ இன்னைக்கு வந்து இந்த லட்டு பத்தி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இப்ப நீங்க பார்த்த இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தரமான நெய்யோட ஸ்ரீவாரி லட்டு பிரசாதங்களோட மாதிரிகளை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்டு தயாரிக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, தொழிலாளர்கள், அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. நல்ல தரமான நெய், உளுந்து மாவு மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றை பயன்படுத்தி பிரௌனிகளின் சுவையான மாதிரிகளை உருவாக்கி தரத்தை சரிபார்க்குமாறு தொழிலாளர்களுக்கு டிடிடியோட இஓ ஷியாமலா ராவ் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. திருமலையில் உள்ள கோகுலம் ஓய்வு இல்லத்தில் வெள்ளிக்கிழமை வந்து நடந்த இந்த இதுல ஆய்வு கூட்டத்துல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லட்டு தயாரிப்பதில் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் தரம் குறைந்ததாக விமர்சிப்பதற்கான காரணங்கள் குறித்தும் தொழிலாளர்களிடம் ஈயோ வந்து கேட்டறிஞ்சிருக்காரு. இதன் போது பிரௌனி தயாரிக்கப்படும் உளுந்து, நெய், ஏலக்காய் ஆகியவற்றின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என பொட்டு தொழிலாளர்களை கருத்து தெரிவித்தனர். இது தவிர பணிச்சுமை அதிகரித்துள்ளதால் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என ஈயோ கிட்ட வந்து அவங்க கோரிக்கை விடுத்திருக்கிறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. அனைத்து மூலப்பொருட்களும் டெண்டர் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு குறைந்த விலைக்கு ஏலம் எடுத்தவர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஈயோ கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் மற்றும் பொட்டு தொழிலாளர்களின் ஆலோசனைகளையும் கேட்டறிந்து ஈயோ வந்து பாத்தீங்கன்னா உயர்தர நெய் மற்றும் இதர பொருட்களை பயன்படுத்தி சுவையான லட்டு மாதிரிகள் தயாரிக்கப்பட்டு அதோட சுவை மற்றும் தரத்தை சரிபார்க்குமாறு வந்து சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள்ஸ் வந்து தயாரிச்சு அது எந்த அளவுக்கு தரமா இருக்கு அப்படின்றத அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. எதனால முன்ன மாதிரி லட்டு வந்து சுவையா இல்லை, என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத இந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் மூலமா வந்து கேட்டறிஞ்சு அவங்களுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் லட்டுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து மேபி ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததான் நேத்து வந்து நாராயணகிரி கார்டன், அதே மாதிரி சர்வதர்ஷன லைன், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நேத்து ஈயோ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி கிளீனா வச்சிருக்காங்க, அந்த இடங்கள்லாம் வந்து பக்தர்கள் நடந்து போற இடமாகட்டும், கம்பார்ட்மெண்ட் ஆகட்டும், எப்படி கிளீனா இருக்கு, அங்க அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத டைரக்டா போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பத்தியும் நேத்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியானுச்சு. அது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தோம். நாராயணகிரி கார்டன் பகுதியில் வரிசைகள்ல வந்து டிடிடி வந்து ஈயோ வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. முறையற்ற சுகாதாரம் குறித்து சம்பந்தப்பட்ட துப்புரவு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. நிறைய பேர் சொல்றது வந்து கிளீனா இல்ல, நிறைய இடங்கள் கிளீனா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அந்த சம்பந்தப்பட்ட கிளீன் பண்ணக்கூடியவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமை நாராயணகிரி கோட்டைகளை ஆய்வு செய்த வசதிகளை ஆய்வு செஞ்சாரு. அதே போல அதன் ஒரு பகுதியாக சர்வதரிசனம், ஸ்லாட்டட் சர்வதரிசனம் மற்றும் வைகுந்த வரிசை வளாகத்திற்கு செல்லும் சிறப்பு நுழைவு தரிசன வரிசையை பார்வையிட்டார். பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய பொறியியல் மற்றும் விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு சில மதிப்புமிக்க ஆலோசனைகளை வழங்கினார். நாராயணகிரி சுகாதாரமற்ற வளாகங்கள், சப்ளைகளை கொட்டுதல் மற்றும் கொட்டைகளில் முறையான சுகாதார நடவடிக்கைகள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையையும் வெளிப்படுத்தியிருக்கதா சொல்லியிருக்காரு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காரணம் காட்ட நோட்டீஸ் வந்து வழங்க உத்தரவிடப்பட்டது அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அந்த இடங்கள்லாம் கிளீனா இல்ல, ப்ராப்பரா எதையும் செய்யல அப்படின்றது அவருக்கே கஷ்டமான ஒரு விஷயமா அவர் சொல்லியிருந்ததாகவும் இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணுன்றதையும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு துறைகளையும் வந்து அவர் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. இது அதோட நேற்று அவங்க ஷேர் பண்ணியிருந்த ஃபோட்டோஸ். ஸோ அந்த லைன் கியூலாம் பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்லிப்பர்ஸ் எப்படி வந்து க்ளீனாக இல்லை அப்படின்றத அவரே பார்த்துட்டு தான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாசத்துக்கான பௌர்ணமி கருட சேவை பத்தின ஒரு ப்ரெஸ் ரிலீஸை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. பௌர்ணமி கருட சேவை வந்து நாளைக்கு 22ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போறவங்க மாட வீதிகள்ல மலையப்ப சுவாமிகளை 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நம்ம கருட வாகனத்துல தரிசனம் வந்து பண்ண முடியும். இந்த மாசத்துக்கான கருட வாகன சேவை நாளைக்கு நடக்கும் அப்படின்றது டிடிடியோட அஃபிஷியல் ப்ரெஸ் அப்டேட்டா இருக்கு. அண்ட் கடைசியா இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க. நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,756 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துல கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி வெளியில வாட்டகங்காம கோவில் வரைக்கும் கியூ இருக்குன்றது டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸா இருக்கு. டைமிங் அப்படின்றது இனி வர வரதான் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஏன்னா இப்பதான் ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க.
அதே மாதிரி நேரடி சர்வ தரிசனத்துக்கு 24 மணி நேரம் அப்படின்றது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட். நேற்று வியாழக்கிழமை நேத்திர தரிசனத்துக்கு பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமான இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துல சாமி பார்க்கறதுக்கு 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் வந்து ஆகலாம். டைமிங் அப்படின்றது முன்ன பின்ன உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு நாளைக்கெல்லாம் வந்து சனி ஞாயிறுலாம் இந்த வார க்ரௌடு ஹெவியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். போன வாரம் அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த வாரம் கண்டினியூ லீவ் கிடையாது. அதனால நேற்று நம்மளோட குரூப்ல ஒருத்தர் வந்து தர்ஷன் போயிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் நேரடியாக 300 ரூபா தரிசனத்துல வந்து ரொம்ப சீக்கிரமாவே சாமி பார்த்துட்டோம். நேரடி சர்வ தரிசனத்துல போனவங்க தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதே போல திருமலையில பெருசா மழையும் இல்லை, வெயிலும் பெரிய அளவுல இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் நேத்து அவங்க ஷேர் பண்ண விஷயம். அது இன்னைக்கு வந்த கமெண்ட். ஓகே, இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட். வீடியோ லென்த்தா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதுல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா இந்த தகவல் எல்லாம் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.